இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்பின் வரி விதிப்புக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடை அமலுக்கு வந்தது. வரி வசூலிப்பது நிறுத்தப்படுவதாக அமெரிக்க சுங்கவரித்துறை அறிவிப்பு. தமிழக வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். 74,07,207 பேர் நீக்கமென தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. கல்விதான் கடவுள், அந்த கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்கும். மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை. வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்த நிலையில் இன்று முதல் வரி வசூலிப்பது நிறுத்தப்படுவதாக சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக கடந்த ஆண்டு பதவியேற்ற டிரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு உலக நாடுகள் அதிக அளவில் வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடியாக அந்நாட்டு பொருட்களுக்கும் பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக கூறி 10% முதல் 50% வரை வரிகளை உயர்த்தினார். வரிகள் உயர்த்தப்பட்ட நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த டிரம்ப் அடிக்கடி வரிகளை உயர்த்தியும் குறைத்தும் அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்தியாவுக்கு 25% வரியும், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25% வரியும் சேர்த்து 50% வரியை அவர் விதித்தார். இந்த மாத தொடக்கத்தில் அபராத வரியை ரத்து செய்த டிரம்ப் இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 18% குறைத்தார். இதற்கிடையே உலக நாடுகளுக்கு டிரம்பின் வரி விதிப்பை சட்டவிரோதம் என்றும் அதிகார அத்துமீறல் என்றும் கூறிய நிலையில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் பரஸ்பர வரி விதிப்பை ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு டிரம்ப் விதித்த வரியை வசூலிப்பது இன்று முதல் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு அறிவித்துள்ளது. சர்வதேச அவசர பொருளாதார அதிகாரத்தை பயன்படுத்தி விதிக்கப்பட்ட வரிக்கான கட்டண குறியீடுகளும் ரத்து செய்யப்படுவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. இந்த தகவல் சரக்கு கப்பல்களுக்கு CSMS என்ற தகவல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் வரி விதிப்பால் $175 பில்லியன் அளவிற்கு அமெரிக்காவுக்கு வருமானம் கிடைத்துள்ள நிலையில் அந்த தொகை திருப்பி அளிக்கப்படுமா என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் SIRக்கு பிறகு இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் எனப்படும் SIR பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அதனை வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் 5,67,07,380 பேர் ஆகும். இதில் ஆண்கள் 2,77,38,925 பேரும், 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். 7,617 மூன்றாம் பாலினத்தவர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி அர்ச்சனா பட்நாயக், முகவரி மாற்றம், இறந்தவர்கள் உள்ளிட்ட காரணங்களால் 74,07,207 பேர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தமாக வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380, ஆண் 277,38925, பெண் 289,60838, மூன்றாம் பாலினம் 7617. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான டிசம்பர் 19ஆம் தேதி முதல் கடந்த 10ஆம் தேதி வரை பெயர் சேர்க்க, திருத்தம் செய்ய அவகாசம் தரப்பட்டதாக திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். அதன் பிறகு ஃபார்ம் 6 மூலம் 27,53,796 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கிட்டத்தட்ட 15, 20, 25 பேர் அவர்கள் வாக்குரிமை அந்த பட்டியல் படி இருந்து வாக்காளர் அடையாள அட்டை இருந்து பூத் ஸ்லிப் வைத்திருந்தும் கூட அவர் வாக்களிக்க அந்த உரிமை இல்லை ஒரு பூத்தில். அப்போது இது எப்படி நடந்தது அதை சொல்லுங்கன்னு சொன்னோம். அந்த தவறு இனிமேல் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 5,36,991 வாக்காளர்கள் உள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக 4,28,772 வாக்காளர்களுடன் ஆவடி தொகுதி உள்ளது. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக துறைமுகம், எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. துறைமுகத்தில் 1,16,896 பேரும், எழும்பூரில் 1,34,879 பேரும் வாக்காளர்களாக உள்ளனர்.
இதற்கிடையே மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். கல்விதான் கடவுள் என்றும் அந்த கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்கும் என மாணவர்களிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 31 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்விதான் கடவுள் என்றும் கல்வி என்ற கடவுளே அனைவரையும் உயர்த்தும் எனவும் கூறினார். இங்கே இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க, அதுதான் உங்களை உயர்த்தும். தமிழ்நாடு முழுவதும் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் கொளத்தூருக்கு வந்து உழைப்பதும் திட்டங்களை தொடங்கி வைப்பதுமே தமக்கு ஓய்வு என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். கொளத்தூர் மக்களுடன் சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுவது தமக்கு உற்சாகம் தரும் பூஸ்ட் என்றும் அவர் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசின் மாடல் தொகுதியாக கொளத்தூர் தொகுதி உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றியுள்ளதாக கூறிய முதலமைச்சர், பெண்கள் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்றப்பட்ட மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு இதுவே திராவிட மாடல் என்று கூறினார். தேர்தல் நேரம் என்றில்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் கொளத்தூரில் மாதந்தோறும் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட திரு ஸ்டாலின், அதன் தொடர்ச்சியாகவே கொளத்தூரில் ஏசி பேருந்து நிறுத்தம், செம்பியம் ரெட்ஹில் சாலையோர பூங்கா, நியாய விலை கடை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டதுடன் 2007 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் பேசி முடித்ததும் மாணவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது, நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வர மாணவர்கள் சார்பில் வேண்டுவதாக மாணவர் ஒருவர் பேசிய போது கர ஒலியால் அரங்கமே அதிர்ந்தது. இவ்வளோ நல்லது செய்யற நீங்க மீண்டும் முதல்வராக வர மாணவர்கள் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். முன்னதாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிடம் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்திற்கும் கூட்டாட்சிக்கும் பாஜக மதிப்பு தருவதில்லை என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு தராத பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஆளுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எந்த அளவுக்கு வஞ்சகத்தோட ஓரவஞ்சனையோட அவங்க அப்ரோச் பண்றாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்றாக அது தெரியும். இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், திராவிட மாடல் அரசின் 5000 ரூபாய் உரிமை தொகையை முதலில் கொச்சைப்படுத்தியவர்கள் அது பூமராங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்பதிலிருந்தே திராவிட மாடல் சத்தமில்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவர்கள் உறக்கத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவிற்கு பெரிய ஹிட் அடித்துள்ளது என்பதை புரிந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் உறுதியாக உள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த திமுக பொருளாளர் திரு டி.ஆர். பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சி பங்கேற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினார். சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மதிமுகவும் திமுக குழுவிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் ஓரிரு நாளில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் தெரிவித்தார். இதற்கிடையே திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழியை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சொடங்கர் சந்தித்து பேசினார். சென்னை சிஐடி காலனியில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு சொடங்கர், தொகுதி பங்கீடு மற்றும் மாநிலங்களவை தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசவில்லை என்றும் தெரிவித்தார். வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடனும் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது.
வேலூர் அருகே நடந்த தாவேகா கூட்டத்தில் பங்கேற்க வந்த அந்த கட்சியினர் திரு விஜயின் கார் மீது ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அகரம்சேரியில் இன்று தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் சென்றபோது பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி அருகே அவரது தொண்டர்கள் காரை மறித்தனர். பின்னர் காரின் மீது அவர்கள் ஏறியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அவர்களை விரட்டியடித்தனர். கூட்டம் நடந்த இடத்திற்குள் பாஸ் இல்லாதவர்களும் நுழைய முயன்றதால் காவல்துறையினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பாஸ் இல்லாதவர்களும் உள்ளே சென்றனர். சில இடங்களில் தடுப்புகளை தள்ளிவிட்டு கூட்ட அரங்கத்திற்குள் தாவேகாவினர் நுழைந்தனர். தாவேகா தொண்டர்களின் அத்துமீறலால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் திரு அருள்ராஜ் மயங்கி விழுந்தார். இதற்கிடையே நிர்வாகிகள் மத்தியில் பேசிய திரு விஜய், தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும் பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு தகுந்தாற்போல பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் திரு விஜய் கூறினார். இனி வருவது செய்தித் துளிகள். டெல்லியில் 2 மெட்ரோ ரயில் நிலையங்களின் பெயர்களை மாற்றியுள்ள மாநில அரசு 7 ரயில் நிலையங்களின் பெயர்களில் சிறிய மாற்றங்கள் செய்துள்ளது. வடக்கு பிரதாம்புரா ஹைதர்பூர் கிராமம் என்றும் பிரதம்புரா மதுபன் சதுக்கம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் உள்ளூர் அடையாளங்களை போற்றும் வகையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறினாலும் இஸ்லாமிய அடையாளங்களை அகற்றும் நடவடிக்கை என விமர்சனம் எழுந்துள்ளது. முன்னாள் ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் காலமானார். அவருக்கு வயது 71. கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மத்திய இணையமைச்சர் மற்றும் ரயில்வே அமைச்சராகவும் இருந்துள்ளார். கடந்த 2017இல் பாஜகவுக்கு தாவிய அவர் பின்னர் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் 13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் திறந்து வைத்தார். இதில் வ.உ. சிதம்பரனாரின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் நவீன காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் துறைமுகத்தின் கடற்கரை பகுதியில் 16 உயர் ரக கூடார குடில்களுடன் 5 நட்சத்திர வசதியுடன் கூடிய சுற்றுலா மையம் அமைக்கும் பணிக்கும் திரு சோனாவால் அடிக்கல் நாட்டினார். அதிமுக விவகாரத்தில் நிலுவையில் உள்ள மனுக்களின் மீது விரைந்து விசாரணை நடத்தி முடிவை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பெங்களூரு புகழேந்தி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் எஸ்ஐஆர் மற்றும் சில மாநில சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதால் அதிமுக தொடர்பான விவகாரத்தில் தேர்தலுக்கு முன்பு முடிவெடுக்க முடியுமா என உறுதியாக கூற முடியாது என்று தெரிவித்தார். அதனை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் முன்னுரிமை அளித்து விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாம்பன் மீனவர்கள் 12 பேரை கைது செய்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்திருப்பது மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகுடன் மீனவர்களை சிறைபிடித்தனர். கடந்த ஒரு வாரத்தில் 59 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆலங்குளம் அரசு பள்ளியை மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பள்ளி வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருந்ததால் மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பேரூராட்சி ஊழியர்கள் பள்ளி வளாகத்தில் தேங்கியிருந்த மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றியதை அடுத்து மாணவர்கள் தாமதமாக வகுப்பறைகளுக்கு சென்றனர். வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை குறைந்துள்ளது. விளைச்சல் அதிகரிப்பால் 2 வாரங்களாக தக்காளியின் விலை குறைந்து காணப்படுகிறது. முதல் ரக தக்காளி 25 முதல் 30 ரூபாய்க்கும், 2வது மற்றும் 3வது ரகம் தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல ஊர்களிலிருந்தும் விற்பனைக்காக தக்காளி குவிந்து வருவதால் இந்த மாதம் முழுவதும் அதன் விலை உயர வாய்ப்பு இல்லை என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அவர்கள் அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு ரெங்கசாமி அறிவித்தபடி பணி நிரந்தரம் செய்ய கோரி முழக்கமிட்ட அவர்கள் நாளை புதுச்சேரி சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிடவும் முடிவு செய்துள்ளனர். கோவை எட்டிமடை வாளையாறு இடையே ரயில் யானை மோதலை தடுக்க கம்பிவலி இணைப்பு ட்ரோன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்காக செயற்கை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 8.3 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 3 ட்ரோன்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகின்றன. 150 அடி உயரத்தில் பறக்கும் ட்ரோன்கள் 30 மடங்கு ஜூம் வரை செல்லக்கூடியவை. இதனால் இதுவரை சுமார் 6000 முறை யானைகள் பத்திரமாக ரயில்வே தண்டவாளத்தை கடந்துள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 479 புள்ளிகள் அதிகரித்து 83,294 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 141 புள்ளிகள் உயர்ந்து 25,713 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து 1,18,880 ரூபாயாகவும் 1 கிராம் 14,860 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்த நிலையில் இன்று முதல் வரி வசூலிப்பது நிறுத்தப்படுவதாக சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகு இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். கல்விதான் கடவுள் என்றும் அந்த கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வழங்கும் என மாணவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.